வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ஜே பேபி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ரொம்பவே ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படமா பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பூஸ் வேலை பார்த்துட்டு இருக்க செந்தில்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இப்ப போலீஸ் கிட்ட இருந்து இவருக்கு போன் கால் வருது. உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ரெண்டாவதா ஒரு நபர் டிரைவிங் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவரோட பேரு சங்கர் அப்படின்றது. இவருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா தான் இருப்பாங்க. செந்தில் தான் அண்ணன், சங்கர் தம்பியா இருப்பாரு. ரெண்டு பேருமே வந்து என்ன விஷயம்னு கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்க மாட்டாங்க, தள்ளி தள்ளி தான் நிக்கிறாங்க. உங்க அம்மா எங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே எதுக்கு திடீர்னு இப்படி கேக்குறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி தங்கச்சி கிட்டயும் அக்கா கிட்டயும் கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேக்குறாங்க. அவங்க எல்லாருமே அம்மா காணோன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் பயங்கரமா இவங்க ரெண்டு பேரையும் போட்டு திட்டுறாரு. அம்மா காணாம போயிருக்காங்க, அது கூட தெரியாம இருக்கீங்கல்ல. உங்க அம்மா கொல்கட்டாக்கு போயிருக்காங்க, பாஷை தெரியாத ஊர்ல ஏடவிடமா பிரச்சனை பண்ணிருக்காங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உங்க அம்மா இருக்காங்க. நல்ல வேலையா அங்க ஒரு தமிழ் ஆள் இருந்தாரு. அவர் தான் என்கிட்ட இந்த தகவல்லாம் சொன்னாரு. அவரோட நம்பரை தரேன், சீக்கிரமா பேசி உங்க அம்மாவை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. உங்களை பார்த்தாலே டவுட்டா இருக்கு, அதனால உங்க அட்ரஸ் எல்லாம் குத்துட்டு போங்க, உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து என்கிட்ட காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பசங்களா இருப்பாங்க. இப்ப மத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருக்க காசெல்லாம் இவங்க கிட்ட தந்துட்டு இருக்காங்க. போய் சீக்கிரமா அம்மாவை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காசை எப்பவுமே மூத்தவர் கிட்ட தானே கொடுப்பாங்க. ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சங்கர் கிட்ட காசை கொடுக்கறதுக்காக போறாங்க. இத பாக்குற செந்திலும் கோவப்படுறாரு. என்கிட்ட காசை கொடுத்தா தொலைச்சிருவேன், அதனால அவங்க கிட்ட கொடுக்குறீங்க அப்படிதானு கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல, நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வேணாம் வேணாம், அவங்க கிட்டயே கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரும் கோவமா சொல்லிடுறாரு. சங்கரோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் எப்பனாலும் டெலிவரி ஆகலான்ற நிலைமையில தான் இருக்காங்க. இவர் அவசரமா அம்மாவை கூப்பிட போனோம்ல, அதனால நீ பத்திரமா இருன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பைக்ல ஒரு நபர் கூட்டு போறதுக்காக ரெடியா இருக்காரு. ஆனா அண்ணன் இருக்காருல, இவனுக்கு பக்கத்துல நான் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதனால சங்கர் வண்டி ஓட்டுறாரு, அண்ணன் லாஸ்ட்ல உட்காந்து இருக்காரு. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரெயின்ல டிராவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ரெண்டு பேருமே இவங்களோட அம்மாவை பத்தி யோசிக்கிறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் 5 பசங்க இருக்காங்கல்ல, 3 பசங்க 2 பொண்ணுங்க. எல்லாரையும் அம்மா பத்திரமா பாத்துருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வேற ஒரு விஷயத்தையும் நமக்கு காட்டுறாங்க. இந்த செந்தில பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் யாரு கூடயோ ஓடி போயிடுவாங்க. இதனால இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே அந்த பொண்ணோட ஃபேமிலி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வார்த்தையெல்லாம் விடுறாங்க. அதனால அந்த பேரண்ட்ஸ் டென்ஷன் ஆகுறாங்க. அதுலயும் அந்த பொண்ணோட தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, பதிலுக்கு திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. உன் அக்கா ஓடி போயிருக்கா, நீ எங்களை திட்டுறியா அப்படின்ற மாதிரி இவங்களும் பதிலுக்கு பயங்கரமா வாக்குவாதம் பண்றாங்க. சின்ன பொண்ணை கட்டி கொடுக்குற மாதிரிலாம் பிளான் போகுது. ஆனா சின்ன பொண்ணு அதுக்கு பெருசா ஏத்துக்க மாட்டாங்க. அம்மா இருக்காங்கல்ல, நான் வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வாடான்ற மாதிரி செந்தில் அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. கல்யாணம் நின்றுச்சுல, அதை நினைச்சு செந்தில் ஃபீல் பண்ணிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் 2 தம்பிங்க இருக்காங்க. விடுன, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சில வருஷங்கள் ஓடுது. செந்திலுக்கு வேற ஒருத்தங்க கூட கல்யாணம் ஆயிடும். அப்பதான் சங்கர் இருக்காரு பாத்தீங்களா, செந்தில திட்டின பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வராரு. கல்யாணம் பண்ணி தான் கூட்டு வந்திருக்காரு. இத பாக்குற செந்திலும் அம்மாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம குடும்பத்தை பத்தி அவ்வளவு பேசினா அவளை போய் இப்படி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ யாரு சொல்றதுக்கு, நான் கண்டிப்பா வருவேன்ற மாதிரி சங்கர் சொல்லிட்டாரு. இதனால அண்ணனுக்கும் தம்பிக்கும் இந்த இடத்துல வாக்குவாதம் ஏற்படுது. அது கைகலப்பாவும் மாறுது. செந்திலும் சங்கரோட ஒய்ஃபை தள்ளி விடுறதுக்காக போறாரு. அதனால சங்கர் செந்தில தள்ளி விட்டுறாரு. கீழே விழுந்ததுனால செந்திலுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. அண்ணியும் பயங்கரமா கோவப்படுறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சங்கரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. தேவையில்லாம அடிச்சுக்காதீங்கடா, அம்மாக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா ஃபீல் பண்ணி பயங்கரமா இந்த இடத்துல அழுதுட்டுலாம் இருக்காங்க. சங்கருக்கு 2 அக்கா இருக்காங்கல்ல, அதுல ஒரு அக்காவோட பொண்ணு பெரிய மனுஷி ஆயிருக்கா. அதனால பத்திரிக்கை வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. நீ வந்தனா கண்டிப்பா செந்தில் வரமாட்டான், அதனால நீ கடைசியா வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் புரிஞ்சுக்கிட்டு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. செந்தில் தான் முன்னாடி இருந்து எல்லா வேலையும் பண்றாரு. இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கீழே கிஃப்ட வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாக்குற அம்மாவும் மேல வான்னு சொல்றாங்க. இல்லம்மா நீங்க கீழே வாங்க அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கிஃப்ட தந்துடுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எதுனாலும் பேசிக்கலாம், மேல வான்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா ஒய்ஃப் தனியா வெயிட் பண்ணுவா, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவர் கிளம்பிடுறாரு. இதெல்லாம் பாக்குற அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கொல்கட்டாக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. மூர்த்தின்ற அந்த நபருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவர் பர்டிகுலரா ஒரு ஏரியாக்கு வர சொல்லிட்டாரு. அதெல்லாம் விசாரிச்சு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட சரி தம்பி பேச ட்ரை பண்றாரு. ஆனா அண்ணன் சுத்தமா இவர்கிட்ட பேசவே மாட்டாரு. இதெல்லாம் நினைச்சு தம்பியே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி தானே ஒரு வீட்டுல இருந்தாங்க. அந்த வீட்டு மேல ஏகப்பட்ட கடன் இருக்கும். கடன் கொடுத்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கப்புறமா என்னால முடியாதுமா, நீங்க கையெழுத்து போடுங்க, மீதி காசு எவ்வளவோ அதை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அந்த வீடு தான் எங்க சொத்து, ப்ளீஸ் வேணான்ற மாதிரிலாம் அம்மா ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா அந்த வீடு இவங்களோட கையை விட்டு போயிடும். அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. மூர்த்தின்ற அந்த நபரை இவங்களை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இடத்த சொல்லுங்க சார், நாங்க ஆட்டோல வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்லிட்டாரு. எதுக்கு ஆட்டோலாம், வண்டியில ஏறுங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல சார் 3 பேர் எப்படி அப்படின்ற மாதிரி செந்தில் தயங்குறாரு. ஆக்சுவலா செந்தில் தம்பி கூட உட்கார்றது எப்படின்னு தயங்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்கப்பான்ற மாதிரி மூர்த்தி இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு கூட்டு போறாரு. அண்ணன் இவரை தொடாம வரணும்ன்ற மாதிரி விலகி விலகி உட்காந்துருக்காரு. இப்ப மூர்த்தியும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவ்வளவு நேரம் அம்மாவை ஸ்டேஷன்ல தான் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அம்மாவை இப்ப ஓமுக்கு கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கான்ஸ்டபிள் லேடி சொல்றாங்க. மூர்த்தியும் அந்த லேடியும் பெங்காலில தான் பேசியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு அதெல்லாம் புரியாது. என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. அம்மாவை ஓமுக்கு கூட்டு போயிட்டாங்களாம். அங்க இருந்து கூட்டு வரணும்னா பர்மிஷன் லெட்டர்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு போறதுன்னா நாளைக்கு தான் போக முடியும். இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க தான் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க தங்குறது, காசு வேற கம்மியா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. ஆர்மி ஆட்கள்லாம் தங்குவாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. எல்லாருமே நைட் ஷிஃப்ட்டுக்காக போயிருக்காங்க. நான் பேசிட்டேன், எதையும் தொடாம மட்டும் இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஏத்துக்கிறாங்க. ஆனா அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஆர்வத்துல எல்லா பொருளையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சரக்க கொண்டு வந்திருப்பாரு, அதை நல்லா அடிச்சிடுறாரு. 2 பேருமே நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அண்ணன் போதையில எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. போதையில கஷ்டத்தெல்லாம் நினைச்சு புலம்புவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அண்ணன் புலம்பிட்டு இருக்காரு. பேசாம படுப்பா அப்படின்ற மாதிரி தம்பி தான் கஷ்டப்பட்டு படுக்க வைக்கிறாரு. அண்ணன் சரக்க மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இத குடிச்சா இன்னும் பிரச்சனை பண்ணுவாருன்னு இவருக்கு தெரியும். அதனால வேணும்ட்டே அதுல தண்ணியை மாத்தி வச்சிடுறாரு. மூர்த்தியை இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு பர்மிஷன் லெட்டர் வாங்குறதுக்காக இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அம்மா பிரச்சனை பண்ணி தானே மாட்டிருக்காங்க. அந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நீங்க 2 பேருமே கவனமா பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களையும் கத்துறாரு. அதுக்கப்புறம் மூர்த்தி இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போட்ல டிராவல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போனோம். இவங்க 3 பேருமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க வரும்போது தான் அந்த இடத்துல எட்டு மாதிரி இருக்க லேடி கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லீவுன்னு உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ளீஸ் மேடம், தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் புரிய வைக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் முடியாது, நாளைக்கு வாங்கன்ற மாதிரி அந்த லேடி சொல்லிடுறாங்க. இப்ப மூர்த்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஏதாவது சுத்தி பார்க்கணும்னா சுத்தி பாருங்கப்பா, ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அண்ணனும் தள்ளி போய் சரக்கு போடலாம்னு நினைக்கிறாரு. குடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வெறும் தண்ணின்னு இவருக்கு தெரிய வருது. தம்பி தான் இந்த வேலையை பண்ணிருப்பான்றது அண்ணனுக்கு புரிஞ்சிருது. நேரடியா பேச மாட்டாரு. எவன் மாத்தி வச்சானோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அசிங்க அசிங்கமா திட்டுறாரு. இங்க இருக்க சாப்பாடு பெருசா இவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால நம்ம ஊர் சாப்பாடு எங்கேயாவது கிடைக்குமா, அங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயும் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. கடைசியா ஒரு பிரியாணி கடைக்கு வராங்க. ஆலோ பிரியாணி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்டு பிரியாணி அப்படின்ற மாதிரி நினைச்சு இவங்களும் வாங்கிடுறாங்க. சாப்பிடும் போதுதான் அதுல பெரிய உருளைக்கிழங்கு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்பயும் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, கோவப்பட்டு தம்பியை தான் போட்டு திட்டிட்டு இருக்காரு. இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களை கூட்டு போறதுக்காக மூர்த்தி வந்திருக்காரு. மூர்த்தி நேத்து ஒரு இடத்துல தங்க வச்சார்ல, இன்னைக்கு அந்த இடத்துல ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. ஹோட்டல் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு தேடுறாரு. ஆனா ஹோட்டலே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப அண்ணனும் டாஸ்மார்க் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்னப்பா சரக்கு வேணுமா, என்கிட்டயே இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் வச்சிருக்க சரக்கை எடுத்து தராரு. இவரும் சந்தோஷமா அந்த சரக்கை வாங்கிக்கிறாரு. சரி வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வந்த போட்டுக்கிட்டே கூட்டு வந்துடுறாரு. அங்க இருக்க ஓனர் கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கிடுறாரு. இங்கே 2 பேருமே தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. மூர்த்தி தந்த சரக்கை தான் அண்ணன் உட்காந்து அடிச்சிட்டு இருக்காரு. நீ ஏன்பா இப்படி பண்ற, அவர் நம்மளை பத்தி என்னப்பா நினைப்பாரு, அவர்கிட்டயேவா சரக்கு வாங்குவே அப்படின்ற மாதிரிலாம் தம்பி பேசுறாரு. அதெல்லாம் சுத்தமா அண்ணன் கண்டுக்க மாட்டாரு. நல்லா சரக்கு அடிக்கிறாரு. இப்ப 2 பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணன் திரும்பி முழிச்சு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் வார்த்தைக்கு வார்த்தை சங்கர் சங்கர்னு சொல்றீங்க, அப்ப நாலாம் பெருசா எதுவும் பண்ணலையா அப்படின்ற மாதிரி இவர் புலம்புறாரு. ஏன்பா இப்படி புலம்புற படுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பயும் அண்ணன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்காரு. அப்படி புலம்புனவர் என்ன பண்றாருன்னா இவரோட பேக் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுறாரு. ஓஹோ நீ கீழே விழுந்துட்டியா, இரு ஒன்னு எடுக்கிறதுக்காக வரன்ற மாதிரி இவரும் தண்ணியில குதிக்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு. இத பாக்குற தம்பி இருக்காருல, வேகமா வந்து இவரை தடுத்துடுறாரு. என் மேல கையெல்லாம் வைக்காது அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. கையெல்லாம் வைக்கல, நீ படுன்ற மாதிரி இவரும் படுக்க வச்சிடுறாரு. இவர் பேக் இல்லாம இருக்கிறத மூர்த்தியும் கண்டுபிடிச்சிடுறாரு. எங்க பேக்னு கேட்கும் போது தண்ணியில தெரியாம விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்பதான் மூர்த்திக்கு போன் கால் வருது. இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. அந்த லேடி ஓமை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. இவங்க 2 பேர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு. இப்போ 3 பேருமே சேர்ந்த மாதிரி வேகமா அந்த ஓம்க்கு வந்துடுறாங்க. அது எப்படி மேடம் இங்க இருந்து அவங்க மிஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. மிஸ் ஆயிட்டாங்களே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. நேத்தே கூட்டு போறோம்னு சொன்னோம், நீங்க தான் கேட்கல. அவங்க மட்டும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் கோவமா பேசுறாரு. வாங்கப்பா தேடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை கூட்டு போய் தேடுறாரு. அம்மா எங்கனாலும் போயிருக்கலாம்ல, அதனால ஒரு இடம் விடாம இவங்க எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது செந்தில் காணாம போயிடுறாரு. என் அண்ணன் காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கால் பண்ணுப்பான்னு சொல்லிட்டாரு. அவர் நம்பர் என்கிட்ட இல்லன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு.
இப்ப ரெண்டு பேருமே கால்லாம் பண்ணாம தேடி அலையறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அண்ணனையும் ஒரு இடத்துல வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. உன் அம்மாவை தேடி வந்து நீ காணாம போயிடுவ போலியப்பா, எங்க கூடயே வான்ற மாதிரி இந்த மூர்த்தியும் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ரெண்டு பேருமே பேசிக்காம இருக்கும் போதே எனக்கு டவுட்டா இருந்தது. அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டீங்க போல, ஏன்பா இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ரெண்டு பேருமே ஒத்துமையா இருங்கன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அம்மாவை தேடிட்டு இருக்கும் போது தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அண்ணனுக்காக புதுசா ஒரு சட்டையை வாங்கியிருக்காரு. இந்த அண்ணன் அப்படின்ற மாதிரி தராரு. எனக்கெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவர் கோவமா கிளம்பி போயிடுறாரு. இப்ப அம்மாவை பத்தி இவங்களும் யோசிச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, 5 பசங்க கிட்டயும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கே அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி 3 பசங்க ஊர்ல தானே இருக்காங்க. ஊர்ல இருக்கவங்களும் நிம்மதியாலாம் இல்ல, அம்மா எப்ப கிடைப்பாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஃபீல் பண்றவங்க ஏன் தொலைச்சாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கான பதில் போக போக உங்களுக்கு தெரிய வரும். இப்ப லாயர் எல்லாம் கூட்டு வந்து போலீஸ் கிட்ட பேசி பாக்குறாங்க. முழு வீச்சோட தேடிட்டு இருக்கோம், சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் பேசுறதுலாம் ஹீரோக்கு புரியாது இல்ல. ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப ஃபீலிங்கா பேச ஆரம்பிக்கிறாரு. 2 நாளா என்னோட அம்மாவை பார்க்க முடியல சார், எங்க போனாங்க ஏது போனாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட மாமியார் கிட்ட இருந்து போன் கால் வருது. தம்பி உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. அம்மா கிடைச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, பெண் குழந்தை பிறந்திருக்கு, போய் நீ பாருப்பா, நான் அம்மா கிடைச்சா உனக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவன் போட்டோம் நான் மட்டும் இருக்கன்ற மாதிரி செந்தில் சொல்லிட்டாரு. எது நீ இருக்க போறியா, அதுக்கப்புறம் நீ காணாம போயிடுவ, உன்னை தேடி அலையணும். சங்கர் மாதிரி விவரமா இருந்தா கூட பரவாயில்ல, உனக்கு விவரம் பத்தாதுப்பா, நீங்க ரெண்டு பேருமே முதல்ல கிளம்புங்க, அம்மா கிடைச்சிட்டா நான் உடனே கால் பண்ணி உங்களை வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி விடுறாரு. சங்கர் தூங்கிட்டு இருக்கும் போது அம்மாவை பத்தி யோசிக்கிறாரு. அம்மா இங்கதான்ப்பா இருக்கேன், என்னை விட்டு போயிடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்ற மாதிரி இவருக்கு தோணுது. அம்மா கடைசியா ஒரு ஆசிரமத்துல இருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப செக்யூரிட்டியோ நைட் டியூட்டியோ பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பழைய பில்டிங்ல அசைவுலாம் தெரியுது, யாரோ இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப எல்லாருக்குமே தகவல்லாம் கொடுத்துடுறாரு. ஆட்கள்லாம் வந்து யார் இருக்கான்னு பாக்கணும்ன்ற மாதிரி போறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல தான் அம்மா இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, கோவப்பட்டு இங்க இருக்க எல்லாரையும் அடிக்கலாம் செய்யறாங்க. இப்ப ஃபயர் இன்ஜினை சேர்ந்தவங்களாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு வழியா ரோப்பை போட்டு அம்மாவை அந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அம்மாவை கீழே இறக்குறாங்க. அம்மாக்கு மென்டலா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல, இங்க இருக்க எல்லாரையும் திட்டுற மாதிரி ரொம்ப ரூடா பேசுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இவங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போதே மூர்த்தி கிட்ட இருந்து கால் வந்துருது. அம்மாவை கண்டுபிடிச்சாச்சுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ முதல்ல குழந்தைய பார்த்துட்டு வாப்பா, அம்மாவை கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அண்ணன் உடனே போனோம்னு சொல்லிட்டாரு. இப்பதானப்பா குழந்தை பிறந்திருக்கு, பார்த்துட்டு போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ வரலன்னா பரவாயில்ல, நான் போறேன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. இதனால இவரும் போலான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டாரு. ஒய்ஃப் பிரச்சனை இல்லைங்க, சீக்கிரமா அம்மாவை கூட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக சந்தோஷமா வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேர் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. உங்க அம்மாக்கு என்னதான் பிரச்சனை, இத பாருங்கன்ற மாதிரி அவங்க பண்ண பிரச்சனையை பத்தி எல்லாம் காட்டுறாரு. இங்கதான் அம்மாவோட பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. அம்மாக்கு மென்டலா சில ப்ராப்ளம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தெரியாத வீட்டை இவங்க பூட்டை போட்டு லாக் பண்ணிடுவாங்க. அந்த வீட்டு ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த பசங்களை தான் கால் பண்ணி வர வைப்பாங்க. அவங்க பாட்டுக்கு பூட்டிட்டு போயிட்டாங்க, சீக்கிரமா சாவி எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தம்பி இருக்காரு பாத்தீங்களா, வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. அம்மா வச்சிருக்க பேக் எடுத்து ஓபன் பண்ணிட்டாரு. ஏகப்பட்ட சாவி இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு சாவியை வச்சு ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. வீட்டுல நகை காசெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அம்மா அதை தெரியாம எடுத்துருவாங்க. யாராவது கஷ்டப்படுறது தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட இந்த காசை தந்துருவாங்க. இது எல்லாத்தையும் இவங்க வேணும்ட்டே பண்றது கிடையாது. இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்குல்ல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. சங்கரும் குழந்தையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாரு. ஒரு குழந்தைய விட்டுட்டு வரும்போது இன்னொன்று குழந்தை காணாம போயிருது. எங்க போச்சு இந்த குழந்தை அப்படின்ற மாதிரி இவரும் பதட்டமா தேடிட்டு இருக்காரு. இதை பத்தி எல்லாம் பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்துருது. எப்படா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பன்ற மாதிரி இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவரோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த குழந்தைய கூட்டிட்டு நடந்து வராங்க. அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் தான் வாங்கி தந்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்க தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பசங்களுக்கே லைட்டா இவங்க மேல கோவம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு போலீஸ் ஜீப்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இதான் நீ பாதுகாக்கிற லட்சணமா அப்படின்ற மாதிரி அம்மா அவர்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்றது அவருக்கும் புரிஞ்சிருது. உங்களோட பசங்க டீட்டெயில தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அம்மா போன் நம்பர்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கால் பண்ணி அந்த இடத்துக்கு பையனை வர வச்சிடுறாரு. இந்த இடத்துக்கு செந்தில் தான் வந்திருப்பாரு. ஓஹோ நீதான் பையனா அப்படின்ற மாதிரி செந்தில போட்டு பயங்கரமா அடிச்சுதான் அனுப்பி விடுறாரு. அடுத்தவங்க வீட்டுக்கு வரோம் பாத்தீங்களா, அந்த லெட்டர்லாம் அம்மா எடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இதனால போஸ்ட் ஆபீஸ்ல அம்மா உட்கார வச்சிருக்காங்க. இந்த இடத்துல சங்கர் தான் பேசுறதுக்காக வராரு. இப்பயும் அம்மா லெட்டர் தரமாட்டேன்னு பிரச்சனை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டு அம்மாவை அடிச்சிடுறாரு. என் மேலேயே கை வச்சிட்டல, பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா கோவமா கிளம்பிடுறாங்க.
அவசரப்பட்டு அடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா அம்மா இவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. பசிக்குது, சாப்பாடு இருக்கான்னு கேக்குறாங்க. வாங்கம்மா அப்படின்ற மாதிரி இவரும் உட்கார வச்சு சாப்பாடுலாம் போடுறாரு. இவர் அவசரப்பட்டு அடிச்சிட்டார்ல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ தாண்டா அடிச்ச, என்னமோ அம்மா அடிச்ச மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பாசமா ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசி 3 வருஷமாவே அம்மாக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசுறாங்க. எல்லாருமே அவங்க வேலையில பிஸியா இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் பேசி 2 பேரை முடிவு பண்றாங்க. அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அம்மாவை கவனிச்சுக்கணும் தான் முடிவு பண்றாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட அக்காவும் சேர்ந்த மாதிரி தான் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. டாக்டர் லேடி நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அம்மா நார்மலா பேசுறாங்க. போக போக டாக்டர் லேடியை திட்டுற மாதிரி பேசுறாங்க. அப்படி என்னமா நான் கேட்டுட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அம்மாக்கு ஏத்த மாதிரி இந்த டாக்டர் லேடியும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா வெளியே அனுப்பிட்டு பசங்க கிட்ட மட்டும் பேசுறாங்க. அம்மாக்கு இந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சது, ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. சங்கர் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, அப்ப சங்கரும் செந்திலும் சண்டை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்கடா அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணி அழுதாங்கல்ல, அப்பத்துல இருந்து தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்பட்டிருக்கும். நீங்க நியாயமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்பயோ ஆரம்பிச்சிருக்கணும். சரி அம்மா விடுங்க, ஒரு வாரம் இங்க இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஏத்துக்கிறாங்க. அம்மா உடனே வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற பார்த்தா நினைக்கிறாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, 2 நாள் மட்டும் இங்க இருக்க மாதிரி இருக்குமா, நாங்களும் உங்க கூட தான் இருப்போம், அதனால இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீங்க இருப்பீங்கல்ல, அப்ப அம்மாவும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அந்த இடத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் தான் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் எல்லா சமயமும் உள்ள இருக்க முடியாது, பக்கத்துல இருக்க ரூம்ல தான் இருக்கணும். அந்த டைம் அம்மா இருக்காங்கல்ல, அங்க நடக்க முடியாம ஒரு பொண்ணு கஷ்டப்படுறா. நீ பெட்டை விட்டு எல்லாம் எந்திரிக்காத, நானே உனக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து தந்து பாத்துக்கிறாங்க. இதனால அம்மாவை இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோ படுத்திருக்க இடத்துல கொசுக்கடி எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஹீரோவும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அம்மா கிட்ட 2 நாள் தானே சொன்னாரு, அந்த 2 நாள் முடிஞ்சிருது. 2 நாள் முடிஞ்சிருச்சுல, இன்னைக்கு கிளம்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இது அம்மா கிளம்ப போறாங்களா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க வேற ஒரு பொண்ணு கேட்டுறா. அம்மா எல்லாம் இங்க இருந்து போக கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றா. அம்மாவும் சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் போறேன்னு யார் சொன்னா, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் சமாளிச்சிட்டு இருக்காங்க. இது தீபாவளி சமயமா இருக்கும், அக்காவும் வீட்டுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. நீ கிளம்புக்கா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இத செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அக்காக்கு காசும் தந்து அனுப்பி வைக்கிறாரு. அம்மாவும் கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. தீபாவளி வேற வருது, உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லம்மா, டாக்டர் இன்னும் 2 நாள் இருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் என்னால இருக்க முடியாது, நான் டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன், வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துல இவங்களை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க போங்க தம்பி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அம்மாவை சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் போனா கட்டுப்படுத்த முடியாதுல்ல, அதனால இவரும் கஷ்டப்பட்டு வெளியே இருக்காரு. ஒய்ஃபும் கால் பண்ணி வலி வர மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சமயம் ஒய்ஃபு கூட இருக்கணும்ன்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அக்கா அம்மாவை கொஞ்சம் பாத்துக்கோங்கன்ற மாதிரி இங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இங்க இருக்கவங்க இருக்காங்கல்ல, நீங்க உண்மையான அட்ரஸ் தான் தந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. உண்மையான அட்ரஸ் தான் தந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இல்ல தம்பி, இங்க சிலருக்கு சரியா போயிடும், அட்ரஸ் மூலியமா வீட்டுல வெல்லான்னு பார்த்தா ஃபேக்கான அட்ரஸ் தந்திருப்பாங்க, அதனால தான் கேட்டேன்னு சொல்றாங்க. நானும் அப்படி கிடையாதுக்கா, உண்மையான அட்ரஸ் தான் தந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அம்மாவும் கொஞ்ச நேரத்துல தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. பையன் எங்க பாக்கணும்ன்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, உங்க பையன் எல்லாம் கிளம்பி போயிட்டாரு, பேசாம போய் படுங்கன்னு சொல்லிட்டாரு. எது என் பையன் கிளம்பி போயிட்டானா, என்னை விட்டுட்டு கிளம்பி போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. வலி வந்துருச்சுன்னா இவர் கிளம்பி போயிருப்பாரு. அங்கேயும் அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாதுல்ல. அம்மா இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவங்க பசங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்படி பாத்துக்கிட்டோம் பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. காலையில டைம் அக்காவும் கால் பண்ணி அம்மா ஹாஸ்பிட்டல்ல இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னக்கா சொல்ற, நான் உடனே வரேன்ற மாதிரி இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அம்மா ஒரு இடத்துல வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏமா இப்படி பண்றீங்க, வாங்க வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றாங்க. உங்களை பெத்து வளர்த்ததுக்கு என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க 2 பேரோட வீட்டுக்கும் வரமாட்டேன், என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்க, ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்கா வீட்டுல இருந்திருப்பாங்க, அங்க இருந்து தான் காணாம போயிருப்பாங்க. பிரசன்ட்ல இதெல்லாம் ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. இப்போ ஓம்ல அம்மாவை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. அம்மாவும் படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வராங்க. அம்மாவை பார்த்தோன்னா இவரும் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அழாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. இங்க கூட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, வாங்க காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து காட்டுறாங்க. இங்கேயும் எல்லார்கிட்டயும் சீக்கிரமா ஃப்ரெண்டு மாதிரி பழகிருக்காங்க போல. அம்மா இங்க பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்களா, அது கேஸ் மாதிரி ஃபைல் ஆயிருக்கும், அந்த கேஸை நாளைக்கு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அம்மாவை கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டு இங்க படுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வேற ஒரு இடத்துல இவங்க 2 பேரையும் படுக்க வச்சுட்டு கிளம்பிடுறாரு. 2 பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அண்ணனும் எந்திரிச்சு புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவன் மட்டும் தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே பண்ணானா, நாலாம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு.
பத்ததுக்கு இந்த மூர்த்தி வேற என்ன கிண்டல் பண்றான், என்ன பார்த்தா எல்லாருக்கும் இலக்காரமா இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அண்ணன் மூர்த்தி அண்ணனை பத்தி பேசாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்படிதான்டா பேசுவேன், அவன் என்னடா என்ன கிண்டல் பண்றது அப்படின்ற மாதிரி இவர் யாடகூடமா வார்த்தையை விடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல தம்பியுமே கோவப்பட்டுறாரு. நமக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, அவரை போய் இப்படி பேசுறிய அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு தள்ளி விடுறாரு. இந்த இடத்துல ஃபீலிங்கா சில விஷயங்களை பேசுறாரு. ஆமாண்ணே, எல்லா விஷயத்திலயும் நான் முன்னாடி இருக்கேன், முன்னாடி இருந்து நீ தான் பண்ணும், நீ எல்லாத்துலயும் விலகி விலகி போயிடுற, அதனால தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்றேன், இதுதான் உனக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோ, நான் அந்த ஏரியாவே காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடுறேன், நீ மட்டும் முன்னாடி இருந்து எதுனாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாரு. இவர் ஃபீலிங்கா பேசுறத கேட்கிற அண்ணனுக்குமே கஷ்டமா இருக்கு. அண்ணன் மேற்கொண்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. நான் அவளை கல்யாணம் பண்ணது தானே பிரச்சனை, உன் கல்யாணம் நிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நாங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க உடனே கல்யாணம் பண்ணா நீ கஷ்டப்படுவோன்றதுக்காக தான் 2-3 வருஷம் நாங்க 2 பேருமே அமைதியா இருந்தோம், மேற்கொண்டு என்ன நான் பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அண்ணனுக்குமே கஷ்டமாயிருது, அமைதியா படுத்துடுறாரு. இப்ப மறுநாள் காலையில அண்ணன் தான் தம்பியை எழுப்பி விடுறாரு. இவர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்ற மாதிரி சொன்னார்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் எழுப்பி விடுறாரு. அண்ணன் அன்னைக்கு வேணான்னு சொன்ன ட்ரெஸ்ஸை தான் எடுத்து போட்டிருக்காரு அப்படின்றது இவருக்கும் புரிஞ்சிருது. சோ அண்ணன் நம்மள மன்னிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப 2 பேருமே சகஜமா பேசிக்கிட்டே அம்மாவை கூட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. கேஸுக்காக இவங்களும் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. லேடி கான்ஸ்டபிள் பிரெக்னண்டா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய விஷயங்களை இவங்க வாங்கி தராங்க, நல்லபடியா அந்த பொண்ணை பாத்துக்கிறாங்க. இப்ப கேஸுக்காக இவங்க கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க கோவமாலாம் அந்த இடத்துல பேசுறாங்க. ஜட்ஜுமே என்ன இப்படி பேசுறாங்கன்னு யோசிக்கிறாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் சேர்ந்து சமாளிச்சிடுறாங்க, அம்மாவை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப இவங்களும் மூர்த்தி கிட்ட காசு தரலாம் நினைக்கிறாங்க. மூர்த்தி காசெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. இவங்க லாயருக்கு மட்டும் காசை தந்துடுறாங்க. உங்களுக்கு ஈவினிங் தான் ட்ரெயின் இருக்கு, அதனால பார்க்ல இருந்துட்டு போங்கன்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பார்க்க சுத்தி பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஃபேமிலியை சந்திக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. மூர்த்தியோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் நடக்க முடியாது, அவங்களெல்லாம் கூட்டு வந்து அம்மா கிட்ட காட்டுறாரு. அம்மாவும் மூர்த்தியோட ஃபேமிலி கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடுறாங்க. இப்ப மூர்த்தி இருக்காருல, இவங்கள பஸ் ஏத்தி விடுறதுக்காக வந்துடுறாரு. இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய பொருளை வாங்கி தந்துடுறாரு. பத்தாததுக்கு இவங்களுக்கு காசும் தராரு. நியாயமா நாங்க தான் சார் தரணும், வேணான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அவனும் உங்க அண்ணன் மாதிரி தான், வாங்கிக்கோங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. நீ ஃபேமிலியோட எங்க வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரணும்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டாரு. நீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா, பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவரும் ஆனந்த கண்ணீரோட இவங்களை வழி அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் சந்தோஷமா ஊர் வந்து சேர்ந்துடுறாங்க. ஈரோக்கு குழந்தை பிறந்திருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் நடக்குது. செந்தில் சந்தோஷமா அந்த குழந்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. குழந்தைக்கு பேர் வைக்கிறதுனா 3 வாட்டி அந்த குழந்தையோட காதுல பேரை சொல்லணும்ல, அந்த மாதிரி சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட குழந்தைய நீட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா பேரு ஜே பேபி அப்படின்றது, அதே பேர் தான் குழந்தைக்கும் வைக்கிறாரு. இத பாக்குற அம்மாவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. 2013ல உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரியல் லைஃப் கேரக்டரெல்லாம் நமக்கு கடைசியில காமிச்சிட்டு இருக்காங்க. மூர்த்தியா ஒருத்தர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த கேரக்டரை மட்டும் நிஜமா பண்ணவரே இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.